إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في محكم التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய பரக்கத்தான கண்ணியமான ஒரு மாதத்தை அடைந்து அந்த மாதத்தினுடைய முதலாவது ஜும்மாவிலே கலந்து கொண்டு இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்து அமர்ந்து அதற்குரிய நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய மேலான ரஹ்மத்தை மஃபிரத்தை எதிர்பார்த்தவர்களாக இந்த இடத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, உண்மையிலேயே சென்ற வருடம் எங்களோடு இருந்த பல சகோதரர்கள், பல சகோதரிகள், தாய்மார்கள் இன்று கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா எங்கள் மீது செய்த மிகப்பெரிய ஒரு அருள் ரஹ்மத் என்னவென்றால், இந்த ரமலான் மாதத்தை அடைந்து இந்த ரமலான் மாதத்திலே இருக்கின்ற அமல்களை செய்து அதற்குரிய நன்மைகளை பெற்று ரய்யான் என்ற சொர்க்கத்துக்குரியவர்களாக நாங்களெல்லாம் ஆக வேண்டும் என்ற அந்த பேரவாவில் நிலைத்திருப்பதற்கு ஏற்பாடு செய்த அல்லாஹ்வை நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையில் 30 வருடங்கள், 40 வருடங்கள், 60 வருடங்கள், 70 வருடங்கள் இவ்வாறு பல வருடங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். எங்களிடத்தில் பல ரமலான் வந்தும் சென்று விட்டன. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த ரமலானும் இந்த நோன்பும் ஒரு புதிதான ஒரு விடயம் அல்ல. எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரமலானை பற்றி நிறையவே நாங்கள் கற்று வைத்திருக்கிறோம். புதிதாக இங்கு எதையும் சொல்லப்போவதும் இல்லை, சொல்லப்படுவதும் இல்லை. அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் என்று வரக்கூடிய அந்த குர்ஆன் வசனத்தை எப்பொழுது இறக்கினானோ அன்றிலிருந்து மறுமை நாள் வரைக்கும் இந்த ரமலான் மாதத்திலே இந்த காலப்பகுதியிலே உங்களுக்கு முன்னிருந்த கூட்டத்தார்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி மறுமை வரைக்கும் இந்த வசனத்தை தான் சொல்லப் போகிறார்கள். ஒருபோதும் இந்த வசனம் மாறாது.
இதோட சம்பந்தமான எந்த ஒரு ஹதீஸுகளும் மாறப்போவதில்லை. நோன்புடைய சிறப்பாக இருக்கட்டும், நோன்புடைய முக்கியமாக இருக்கட்டும், நோன்புடைய பலன்களாக இருக்கட்டும், எந்த தலைப்பில் நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த வசனத்தோடும் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீல் குர்ஆன் இந்த மாதிரியான வசனங்களோடும் ஒரு ஜும்மாவும் முடிவடையாது. ஆனால் நாங்கள் தான் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு ரமலானிலும் நாங்கள் எங்களை புதிதாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இந்த ரமலானிலே இப்படி ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்காதா, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா, ஹஸரத் இப்படி போனால் கூடுமா கூடாதா, அப்படி என்று ரமலானிலும் எக்ஸ்கியூஸ் எடுக்கின்ற உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்கள் தான் காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டிருக்கின்றன தவிர, ஒருபோதும் இந்த வசனங்களுக்கொற்ப எந்த ரமலான் என்ன எதிர்பார்ப்புகளோடு எங்களை வந்தடைந்திருக்கின்றதோ அதை கண்ணியப்படுத்துகின்றோம் என்ற அடிப்படையில் வாயினாலும் வார்த்தைகளினாலும் சொல்லுகிறோமே தவிர எங்களுடைய செயல்பாட்டில் காணவில்லை. அன்புக்குரியவர்களே, இன்று நாங்கள் ரமலான் வருகிறது, நாளை நோன்பாம், நாளை மறுதினம் நோன்பாம் அப்படி என்று சொல்லுகின்ற நேரத்தில் வீடுகளை கழுவி சுத்தம் செய்கிறோம், கடைகளை கழுவி சுத்தம் செய்கிறோம், பள்ளி வாசலை கழுவி சுத்தம் செய்கிறோம். எங்களுடைய வாகனங்கள் இருந்தால் சிலர் வாகனங்களையும் கழுவி துப்புரவு செய்கிறார்கள். இவ்வாறு ரமலான் மாதம் வருகிறது என்று எண்ணி எல்லாமே அலங்கரிக்கப்படுகின்றன. வீடுகள் அலங்கரிக்கப்படுகின்றன, ஏனைய இடங்கள் அலங்கரிக்கப்படுகின்றன, பள்ளி வாசல்கள் அங்கே துப்புரவாக்கப்படுகின்றன. இவ்வாறு எல்லாமே பரிசுத்தமாக்கப்படுகின்ற நேரத்தில், கிளீன் பண்ணப்படுகின்ற அந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு கிளீனுங்க நாங்கள் விடுறோம். என்ன கிளீன், என்ன சுத்தம்? எங்களுடைய பார்வையை இந்த ரமலான் மாதத்தில் ஒரு மாத காலமாவது சுத்தம் செய்வோமா என்ற விஷயத்திலே நாங்கள் பலகீனப்பட்டு விடுகிறோம். எங்களுடைய காதுகளை இந்த ஒரு மாத காலமாவது அழகானதை கேட்போமா என்ற விடயத்திலும் நாங்கள் பிழை விட்டு விடுகிறோம். இந்த ஒரு மாத காலமாவது எங்களுடைய வார்த்தைகள் பேச்சுக்கள் அழகாக இருக்கட்டுமே என்பதிலும் நாங்கள் சுத்தம் மறந்து விடுகிறோம். அதே போல எங்களுடைய எல்லா விடயங்களிலும் பாருங்கள், நாங்கள் எங்களுடைய உள்ளங்களை எங்களுடைய செயல்பாடுகளிலே சுத்தமின்றி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். வெறுமனே வீடுகளையும் இடங்களையும் துணிமணிகளையும் சுத்தம் செய்வதனால் இந்த ரமலான் எங்களிடத்தில் ஒருபோதும் மாற்றத்தை கொண்டு வருவார். எந்த ஒரு மாற்றத்தையும் தர முடியாது. எப்பொழுது எங்களிடத்தில் மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் அது உள்ளத்திலே அந்த துப்புரவு இருக்க வேண்டும். இதை எப்பொழுது நாங்கள் கண்டுகொள்ளலாம் என்று சொன்னால், இதுவரைக்கும் நாங்கள் கடந்து வந்த அந்த ரமலானை ஒரு கணம் மீட்டி இந்த ரமலானையும் எங்களுடைய கண்முன் நிறுத்தி மனதால் முஹாசபத்து நஃப்ஸ் சுய பரிசோதனை செய்தால்தான் இந்த ரமலானை ஓரளவாவது வெற்றிகரமாக செய்ய முடியும். இன்றைக்கு நாங்கள் 2 நோன்பை அடைந்திருக்கிறோம், 2வது நோன்பே இருக்கிறோம். இந்த 2 நோம்பில் 10 வக்து தொழுகைகள், அந்த 10 அதாவது ஒரு நாளைக்கு 5 வக்து என்னும்போது 2 நாளைக்கு 10. இந்த 10 நேர தொழுகையிலும் ஒரு தொழுகையிலும் நான் எழுந்து தொழாமல் நேர காலத்தோடு ஜமாத்துக்கு வர வேண்டும் என்று அந்த எண்ணத்தில் இருந்திருக்கிறோமா? அவ்வாறு தொழுதிருக்கிறோமா? இந்த 2 நோம்பிலும் 2 ஜுஸ்னா முடிக்க வேண்டும் ஓதியிருக்கிறோமா? இந்த 2 நோம்பிலும் 100 திக்ருகள் செய்ய வேண்டும் செய்திருக்கிறோமா? இந்த 2 நோம்பிலும் இன்ன சதக்கா ஜகாத் கொடுத்திருக்கிறேன் நினைத்திருக்கிறோமா? கொடுத்திருக்கிறோமா? இதையெல்லாம் எங்களுடைய உள்ளத்திலே போட்டு முஹாசபத்து நஃப்ஸ் செய்ய வேண்டும். மொத்தமாக நாங்கள் செய்வோம் அப்படி என்று சொன்னால் அது பலகீனப்பட்டு விடும். நாங்கள் எல்லாரும் எப்படி நினைக்கிறேன்டா, நோன்பு 29 நாள் அல்லது 30 நாள், நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் 10 நோன்பு போயாச்சு, அடுத்த 10ல் அடுத்த 10 போயாச்சு, அடுத்த 10ல் 30 10 போயிடும்.
அல்ல 29 போயிடும், ஆனால் எங்களுடைய எந்த ஒரு நல்ல காரியமும் முழுமை பெற்றிருக்காது. எனவே அன்புக்குரிய சகோதரர் அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு கண்ணியமான மாதத்திலே நாங்கள் இருக்கிறோம், சிறப்பான மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை நான் சொல்வதன் மூலம் உங்களுடைய உள்ளங்களிலே இந்த சிறப்புகளை நான் பெற்றிருக்கிறேனா, என்னுடைய வீடு பெற்றிருக்கிறதா, என்னுடைய வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள், மனைவி, தாய், இவர்களெல்லாம் இந்த ரமலானுடைய இந்த சிறப்பை பெற்றவர்களாக பிரதிபலிக்கின்றார்களா, வீட்டிலே அவர்களுடைய நடவடிக்கை இருக்கின்றனவா என்று ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இது. போனால் சந்தர்ப்பம் கிடைக்காது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அமல்களையும் குறுகிய சில நாட்களும் காலங்களும் மணித்தியாலங்களும் ஏற்படுத்தியிருக்கிறான். பசியையும் பட்டினையும் மனிதனால் கிடக்க முடியாது. ஆனால் அந்த இரண்டையும் கொண்டு ஒரு மாத காலம் இந்த ரமலானை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பயிற்சி எடுக்க அல்லது அதை கொண்டு சோதிக்க நாடி இருக்கிறான் என்று சொன்னால் ஏதோ ஒன்று இருக்கிறது. ஒரு மாத காலம் அந்த ரப்புல் ஆலமீன், அந்த அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையோன், இரக்கமுள்ளவன், அன்பாளன், அவன் ஒரு மாத காலம் பகலிலே எங்களை இவ்வாறு அவன் ஒரு நோன்பை தந்து பசியோடும் பட்டினியோடும் இருங்கள் என்று சொன்னால் அதிலே ஞானம் இருக்க வேண்டும். அப்படியான ஒரு இரக்கமுள்ள ரப்பு எங்களுக்கு இந்த மாதிரியான இபாதத்தை தந்திருப்பதில் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இதைத்தான் எங்களுடைய உள்ளங்களிலே போட்டு நாங்கள் முஹாசபத்து நஃப்ஸ் செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், அத்தாக்கும் ஷஹ்ருன் ரமலான், ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ரும் முபாரக். உங்களுக்கு ரமலான் மாதம் வருகிறது. அது எப்படியான மாதம் தெரியுமா? பரக்கத்து பொருந்திய மாதம். பரக்கத்து பொருந்திய மாதம். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்கிறோம், அல்லாஹும் பாரிக்கலனா ஃபீமா ரஸக்தனா, யா அல்லாஹ் எங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் பரக்கத்து செய். பரக்கத்து பொருந்திய மாதம். அந்த நோன்பாக இருக்குமா இருந்தால் எங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற உணவில் பரக்கத்திருக்கும், பேச்சுக்களில் பரக்கத்திருக்கும், வீட்டிலே பரக்கத்திருக்கும், தொழிலிலே பரக்கத்திருக்கும், இன்னொரு நல்ல விடயங்களில் பரக்கத்திருக்கும். எப்பொழுது இந்த ரமலான் பரக்கத்தில்லாத மாதமாக எங்களுடைய வீட்டையும் எங்களையும் நாங்கள் மாற்றிக்கொள்வோமோ எல்லாத்திலையும் நஷ்டவாளி. வீட்டிலையும் நஷ்டவாளி, தனி வாழ்க்கையிலும் நஷ்டவாளி, தனி மனித செயல்பாடுகளிலும் நஷ்டவாளி. எப்பொழுது இந்த பரக்கத்து ஏற்படும் என்று சொன்னால், ரமலானாக நான் செய்கிறேனா, பின்பற்றுகிறேனா, எடுத்துக்கொள்கிறேனா, அந்த நிலைப்பாட்டில் என்னுடைய உள்ளம் இருக்கிறதா என்பதை ஒவ்வொருத்தரும் அறிய வேண்டும். உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் நன்கு அறிவீர்கள். உங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். இந்த ரமலானை பற்றி, இந்த நோன்பை பற்றி, இந்த கியாமுல் லைலை பற்றி, இந்த சஹரை பற்றி, இந்த இஃப்தாரை பற்றி உங்களுடைய உள்ளத்திலே உங்களுக்கு தெரியும். நயவஞ்சகத்தனமாக இருக்கக்கூடாது. உள்ளம் ஒன்று நினைக்க நீங்கள் ஒன்று செய்யக்கூடாது. யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும் அவ்வாறு செய்யக்கூடாது. ஏற்காக நாங்கள் வீட்டை சுத்தம் செய்தோம், ஏற்காக எங்களுடைய இடங்களை நாங்கள் சுத்தம் செய்தோம், ஏற்காக ரமலான் வருகிறது என்று சந்தோஷப்பட்டோம். உள்ளம் எதை நாடியது, அது எங்களுடைய உள்ளத்திலே நாடிய அந்த நாட்டம் பிரதிபலிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, பரக்கத்து பொருந்திய மாதம் மாத்திரமல்ல, ஹைர், அதாவது ஹைர், நிறைய ஹைர்கள் நிறைந்த மாதம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல இந்த ரமலான் மாதம் பாவ மன்னிப்புகள் அதிகமான சந்தர்ப்பங்களை கொண்ட ஒரு மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாவத்து சாயிம் லா யுரத். ஒரு நோன்பாளியுடைய துஆவை அல்லாஹ் மறக்க மாட்டான். நோன்பை பிடித்து கொண்டு ஒரு நோன்பாளி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, யா அல்லாஹ் இன்ன காரியத்தை எனக்கு செய்திடுவாயாக, பரக்கத்து செய்வாயாக, அருள் செய்வாயாக என்று கையேந்தினால் எதை கேட்டாலும் லா யுரத், அல்லாஹ் தஆலா ரிஜெக்ட் பண்ண மாட்டான், மறுக்க மாட்டான், ஏற்றுக்கொள்வான். அது இந்த ஒரு மாத காலத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு ஸ்பெஷல்.
அது ஒரு விசேஷ தன்மை. அது முதலாவது பரக்கத், இரண்டாவது ஹைர், மூன்றாவது என்ன? துவா. விசேஷமாக ஏற்றுக்கொள்ளப்படும், மறுக்கப்படாது நோன்பாளியோட துவா. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா ரமலான் மாதத்திலும் ஏனைய மாதங்களில்தான் இரவின் 3வது பகுதியில் இறங்கி அல்லாஹு தஆலா கேட்கிறான், ஃபஹல் மின் சாயில், உங்களிடத்தில் யாராவது கேட்பவர்கள் இருக்கிறீர்களா? என்னிடத்தில் எதையாவது தேவை உள்ளவர்கள் இருக்கிறீர்களா? உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? என்ன வேண்டும்? நீங்கள் என்னிடத்திலே கேளுங்கள். நீங்கள் என்னிடத்திலே கேளுங்கள். என்னுடைய அடியார்களே, உங்களுக்கு தர நான் காத்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய கேள்விக்கு விடையளிக்க பார்த்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே விசேஷமாக அல்லாஹ் தஆலா விடையளிக்க காத்திருக்கிறான். ஹல் மின் முஸ்தாஃபிரின் ஃபஃபிரு, யாராவது பிழைமன்னிப்பு பாவ மன்னிப்பு தேடுகின்றவர்கள் உங்களிடத்தில் இருக்கிறீர்களா? கேளுங்கடாப்பா, கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யாராவது கேட்காமல் இருந்தால் நான் உங்கள் மீது கோபம் கொள்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர், எவ்வளோ பெரிய இரக்கமுள்ளவன் அல்லாஹ் தஆலா. என்னிடத்தில் கேளுங்கள், கேட்காமல் இருந்தால் நான் உங்களோடு கோவிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எவ்வளோ ஒரு அழகான செல்லமான கோபம். கேட்காட்டி கோவிக்கிறேங்கிறது செல்ல கோபமா இல்லையா? ஒரு உரிமையோடு உள்ள கோபமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்போ அல்லாஹ் தஆலா நாங்கள் அவன்கிட்ட கேட்கலன்னு சொன்னால் கோவிக்கிறானா? இது எவ்வளோ பெரிய அன்பு. எனவே இந்த மாதிரியான சிறப்புகளை எல்லாம் இந்த ரமலான் கொண்டு வந்திருக்கிறது. நிறைய நன்மைகளை கொண்டு வந்திருக்கிறது. இந்த நன்மைகள் உள்ள இந்த ரமலானில் என்னுடைய நிலைப்பாடு என்ன? என்ற பிள்ளையுடைய நிலைப்பாடு என்ன? என்ன மனைவியுடைய நிலைப்பாடு என்ன? வீட்டில் நிலைப்பாடு என்ன? எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தெரியாமல் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். ஆனால் தெரியணும், தெரிஞ்சிருக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த ரமலானில் சதக்காக்கள், தர்மங்கள் நிறைய நன்மைகளை தரும், நிறைய நன்மைகளை கொண்டு வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், காலையிலே எழுந்தவுடன் ஒரு மனுஷர் எழுந்ததோடு 2 மலக்குமார்கள் வந்துடுவாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செய்து விடுவான்? அந்த மனிதருக்கு 2 மலக்கு அனுப்பிடுவார். அந்த 2 மலக்கில் ஒருவர் துஆ செய்வார். எப்படி தெரியுமா? யா அல்லாஹ், இவர் தர்மம் செய்கிறார், தர்மம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். யா அல்லாஹ், அவருடைய பொருளாதாரத்திலே பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் அதிகரிப்பாயாக, பரக்கத்து செய்வாயாக என்று அந்த மலக்கு ஒருவர் துஆ செய்வார். இன்னொருவர் கொடுக்க மாட்டார், மும்சிக்கன், பொத்தி வச்சு கொள்வார். கொடுக்கக்கூடிய மனசு இருந்தாலும் கை நீளாது, இப்படியே அவர் இருப்பார். அவருக்கு இன்னொரு மலக்கு என்ன தெரியுமா செஞ்சார்? இவருடைய பொருளாதாரமே நாசமாக போட்டுன்னு துஆ செஞ்சார். இவர் எந்த பொருளாதாரத்தை, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், எதை அவர்கள் பொத்தி வைத்து கொண்டிருக்கிறார்களோ அழிந்தே போகட்டும் சொன்னார்கள். அழிந்தே போகட்டும் என்று துஆ செய்தார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ரமலான் காலத்தில் நான் தர்மம் செய்வதிலே என்னுடைய உள்ளம் மன நிறைவாக இருக்கிறதா அல்லது பொத்தி வைத்துக் கொள்கிறேனா? இப்படி நாங்கள் இந்த ரமலானை நாங்கள் சுய பரிசோதனை மூலம் கழிக்க வேண்டியிருக்கிறது. நிறைய ரமலானை நாங்கள் கடந்துட்டோம். ஒவ்வொரு ரமலானில் ஒவ்வொரு வகையான ஸ்டெப்போல் நாங்கள் சொல்லியிருப்போம், ஒவ்வொரு வகையான விஷயங்களை நாங்கள் கட்டியிருப்போம். இந்த ரமலானில் முதலாவது ஜும்மாவில் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய நோன்பு எப்படி இருக்கிறது, தராவி எப்படி இருக்கிறது, என்னுடைய திக்ரு எப்படி இருக்கிறது, என்ற பிள்ளையோட நிலைமை எப்படி இருக்கிறது, பள்ளிக்கு எத்தனை பேர் வாரம், ஜமாத்து தொழுகை எப்படி இருக்குது, சுன்னத்தான தொழுகை எப்படி இருக்குது, கியாமுல் லைல் எப்படி இருக்குது, அப்படிங்கிறத நானும் நீங்களும் ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை செய்யணும். உங்களோட தொழுகையை போய் நான் சுய பரிசோதனை செய்யலை. அது நான் தொலை வாரல, இவர் தொலை வாரல, எல்லாம் முக்கியமான ஆக்கள்லாம் போகிறாங்க, யார் தொழுறு? ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை செய்தால் நிச்சயமாக யாரும் யாரையும் திருத்த தேவையில்லை. அதிகமானாக்க யோசிக்கிறேன். எப்படி தெரியுமா? எப்படி யோசிக்கிறேன்? அவன் தொலை வரலையே, அவனோட புள்ள வரலையே, அவனோட பிள்ளைய காணலை, அவரை காணலை, அவங்க இப்படி செய்யலை, இவங்க இப்படி செய்யலை. அதை விட்டுறணும். இந்த ரமலானில்
அதை விட்டுட்டு நான் என்ன செய்கிறேன், என்னுடைய மனைவி என்ன செய்கிறாள், என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்ற அந்த விஷயத்தில் மிக கவனமாக இருப்போம். அது மாத்திரமல்ல, அன்புக்குரிய சகோதரர்களாவின் நடிகார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாவும் அருளாக்கும் பிஸ் சதக்கா. சதக்கா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூட 2 ஹதீஸ்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாவும் அருளாக்கும் பிஸ் சதக்கா. உங்களோட ஊரில் இருக்கிற நோயாளிகளுக்கு, சொந்தக்கார நோயாளிகளுக்கு, சொந்தத்தில் நோயாளிகள் இருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிற நோயாளிகள், இப்படியான இந்த நோயாளிகளுக்கு உங்களுடைய சதக்கா தர்மங்களை கொண்டு சிகிச்சை செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி? உங்களுடைய தர்மங்களை கொடுத்து நீங்கள் சிகிச்சை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்க வேண்டுமாக இருந்தால் நிறைய தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட விடயங்கள், ஆபத்துக்கள், ஹலக்காத்துகள், அழிவுகள், இவைகளெல்லாம் இருந்து உங்களை பாதுகாக்க வேண்டுமா இருந்தால் நிறைய தர்மம் கொடுங்கள் என்று சொன்னார்கள். இவ்வாறு இந்த ரமலான் மாதம் தர்மமாக இருக்கட்டும், பாவ மன்னிப்பாக இருக்கட்டும், துஆவாக இருக்கட்டும், பரக்கத்தாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நிறைய நன்மைகளை கொண்டு வந்த ஒரு மாதம். இந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா எங்களிடத்திலே கையளிக்கும் போது அழகாக சொல்லுகிறான், அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறான். உங்களுக்கு நான் எப்படி இந்த ரமலானை கொண்டு வந்தேன் தெரியுமா? உங்களுக்கு இந்த ரமலான் வரும்போது நரகத்தினுடைய வாசல்களை எல்லாம் இழுத்து மூடிட்டேன். யார் சொல்கிறது? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த ரமலானை, இந்த நோன்பை அன்பளிப்பாக நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், கொண்டு வந்து தந்திருக்கிறேன். கொண்டு வர நேரத்தில் என்னையெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த ரமலானை கொண்டு வந்து தரும்போது உங்களோட கையில் என்ன செஞ்சுக்கிறேன் தெரியுமா? நரகத்தை இழுத்து மூடிட்டேன். வலம் யுகுலக் மின்ஹா பாபுன், ஒரு வாசல் கூட திறக்கலை, ஃபுல்லாக மூடியாச்சு. அல்ல, அந்த ரமலான் என்கிட்ட தரும்போது ஒரு வாசலும் திறக்க முடியாது, ஃபுல்லாக மூடியாச்சு. அதே போல் சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டாச்சு, ஒரு வாசலும் அங்கே மூடப்படவில்லை. சுவர்க்கத்தினுடைய முழு வாசலும் திறக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தஆலா இந்த நிபந்தனைகளை சொல்லிவிட்டு, ஷைத்தான் இருக்கிறானே, ஷைத்தானை எல்லாம் ப்ளாக் பண்ணியாச்சு. ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இதையெல்லாம் லாக் பண்ணியாச்சு. இதையெல்லாம் செஞ்சு போட்டுத்தான் இந்த ரமலானை கொண்டு வந்து உன்னுடைய கையிலே தந்திருக்கிறேன், உங்களிடத்தில் தந்திருக்கிறேன். இந்த ரமலானில் நீங்கள் பாவிகளாக ஆகிறாதீங்க, இந்த ரமலானில் பாவிகளாக ஆகிறாதீங்க. ஏன்? ரமலான் வந்ததே எங்களை ஒரு நல்ல மனிதர்களாக, சிறந்தவர்களாக உருவாக்குவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை தந்திருக்கிறான். நிறைய ரஹ்மத்துக்கள் இருக்கின்றன, நிறைய பரக்கத்துக்கள் இருக்கின்றன, நிறைய மஃபிரத்துக்கள் இருக்கின்றன. இவைகளை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த ரமலானிலே நாங்களே எங்களுடைய தலையிலே மண்ணை வாரி அள்ளி போட்டுவிடக்கூடாது. இந்த ரமலானை நாங்கள் உதாசீனப்படுத்துவோமாக இருந்தால் எங்களைப் போல ஒரு மூதேவி, எங்களைப் போல ஒரு மோசமானவர்கள், எங்களைப் போல ஒரு தரம் இல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா ஓலவு ஏற்பாட்டோடும் இந்த ரமலானை தந்துவிட்டு, இந்த நோன்பை தந்துவிட்டு சொல்கிறான், வயுநாதி முனாதின், அதாவது வானத்திலிருந்து மலக்குகளில் ஒரு மலக்கு இறங்கி சொல்லுவார், குல்ல லைலத்தின், ரமலானிலே ஒவ்வொரு இரவும் இறங்கி சொல்லுவார், யா பாகியல் ஹைர், நன்மை செய்பவர்களே, நன்மைக்காக போட்டி போடுபவர்களே எல்லோரும் முன்னுக்குவாங்க. நன்மை செய்பவர்கள், நன்மைக்காக போட்டி போடுபவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாம் முன்னுக்குவாங்க, எல்லாம் உள்ளுக்குவாங்க, எல்லாம் முன்னேறி வாருங்கள், முன்னுக்கு வாருங்கள். வயா பாகியல் ஷர், தீமை செய்பவர்களே அல்லது அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆக்கள், அக்குசி, பின்னுக்கு போங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரமலானில் அமல் செய்ய ஆசையோடு வார ஒருத்தருக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரமலானில் ஆசையோடு தொலை வார ஒருத்தரை நிப்பாட்டாதீங்க. ரமலானில் ஆசையோடு திக்ர் செய்ய வார, குர்ஆன் ஓத வார யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகிக்காரீங்க. அக்குசி, போங்க. யார் சொன்னது? வானத்திலிருந்து ஒரு மலக்கு ஒவ்வொரு நாளும் இறங்கி எங்களை பார்த்து சொல்லுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த வானவர்களுடைய சாபத்துக்கும் நாங்கள் ஆளாகிடக்கூடாது. ஒருத்தர் தொலை போவார், இருறா போவோம், அடுத்த நிமிஷம் போவோம், அடுத்த ரக்காத்துக்கு போவோம், பாவத்தை செய்ய வேணாம். நோம்பில் அந்த தவறை செய்யாதீர்கள். எங்கே போகிறீங்க? குர்ஆன் ஓத போகிறோம், சரி லோருக்கு போய் ஓதுவோம்,
அந்த பாவத்தை செய்யாதீர்கள். ஆர்வம் உள்ளவர்களை அல்லாஹ் தஆலா முன்னுக்கு வருமாறு அழைக்கின்றான். எனவே இந்த ரமலானிலே எங்களுடைய ஆர்வத்தை நாங்கள் அதிகரித்து கொள்ள வேண்டும். நிறைய நன்மைகளை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ரமலானிலே எங்களை நாங்கள் யோசித்து எங்களை நாங்களே பரிசோதனை பண்ணி, இன்றைக்கு நான் அதாவது சஹருக்கு பிறகு சுபஹ் தொழுதேன், சுபஹ் தொழுதுட்டு என்ன செஞ்சேன், இந்த ஜும்மாவுடைய நேரம் வரும் வரைக்கும் என்ன செஞ்சேன், ஜும்மாவுக்கு பிறகு என்ன செய்ய போகிறேன், இந்த மாதிரி நீங்கள் யோசிங்க. இந்த ரமலானை நாங்கள் அலங்கரிக்கிறதுக்கு என்னுடைய வீட்டை எவ்வாறு அலங்கரித்தேன், என்னுடைய இடங்களை எவ்வாறு அலங்கரித்தேன், என்னுடைய ஏனைய பகுதிகளை எவ்வாறு அலங்கரித்து கொண்டேன், அதே போல் என்னுடைய உள்ளத்தில் இந்த ரமலானை எவ்வாறு நான் அலங்கரிக்க வேண்டும், என்னுடைய உடல் ரீதியான செயல்பாடுகளில் எவ்வாறு அலங்கரிக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருத்தரும் நாங்கள் எங்களை சுய பரிசோதனை செய்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இந்த ரமலானில் நிறைந்த பாக்கியத்தையும் பரக்கத்தையும் ஹைரையும் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பளிப்பானாக. ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மாபாத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக்கொள்கிறேன். இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி மிகச்சிறந்த 2 நபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய வானவர்களில் மிகச்சிறந்தவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும், இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்களிலே மிகச்சிறந்த இறுதி தூதருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். அவர்களுடைய ஒரு உரையாடலை அல்லது ஒரு பிரார்த்தனையை இந்த ஹுத்பாவிலே உங்களுக்கு சொல்லி முடித்துக்கொள்ளலாம்னு எண்ணுகின்றேன். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மிம்பர, நபி அவர்கள் மிம்பரிலே ஏறினார்கள். ஒரு நாள் ஏறும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் ஆமீன் என்று சொல்லி 3 தடவை ஆமீன் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அந்த ஜும்மா ஹுத்பாவை முடித்த பிறகு நபி அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் 3 முறை ஆமீன் சொன்னீர்கள், எதற்காக நீங்கள் ஆமீன் சொன்னீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தோழர்களே, அன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அத்தானி, நான் மிம்பரிலே ஏறும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே வந்து இவ்வாறு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ரஹிம அன்ஃபும்ரைன் அதரக ரமலான ஃபலம் யுஃபர் லஹு, யார் ரமலான் மாதத்தை அடைந்து நோன்பு நோற்று அமல்கள் செய்து நின்று வணங்கி நாவை பேணி பொய் சொல்லாமல் கோள் சொல்லாமல் புறம் பேசாமல் நல்ல காரியங்களை எவர்களெல்லாம் செய்து பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் அந்த ரமலான் அவரை விட்டு கடந்து போகவில்லையோ அவர் அழிந்து போகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இதை நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன், பேசாமல் இருந்தேன். அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குல் முஹம்மதே ஆமீன் ஆமீன் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு நான் ஆமீன் சொன்னார்கள். எவ்வளோ ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் பாருங்கள். யாருடைய உம்மத்துக்கு எதிராக? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூட கஷ்டப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய விசேட பிரார்த்தனையை அவர்கள் கொடுக்கவில்லை. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விசேட மூஜிசாவை, பிரார்த்தனையை, ஈஜாபை, அதாவது அங்கீகாரத்தை கொடுத்திருந்தார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், மறுமையிலே என்னுடைய உம்மத்துக்காக நான் அதை சேர்த்து வைத்திருக்கிறேன். மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே சுஜூதில் இருந்து என்னுடைய உம்மத்துடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களை சுவர்க்கம் கொண்டு செல்வதற்காக அதை நான் சேமித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த நபி
மிம்பரில் ஏறுற நேரத்தில் யார் ரமலானை அடைந்தும் ரமலானிலே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் அழிந்து போகட்டும், நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். நபிக்கு வேறு வழி தெரியலை, பேசாமல் இருக்கிறாங்க. அப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஆமீன் ஆமீன் சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? உள்ளத்தோடு பேசுங்க. மக்களோட பேசினா விடை கிடைக்காது. உங்களோட உள்ளங்களோட பேசுங்கள், சுய பரிசோதனை செய்யுங்கள். முகம்மது என்பவர் யார்? துஆ செய்த அந்த ஜிப்ரீல் யார்? இந்த நோம்பில் என்ற நிலைமை, நான் அழிஞ்சிடுவானா? பாவங்கள் மன்னிக்கப்படுமா? நாங்கள் பார்த்து பார்த்து செய்வோமா இல்லையா? அமல்களை இந்த நோன்பில் நாங்கள் பார்த்து பார்த்து யோசித்து செய்வோமா இல்லையா? நினைப்போமா இல்லையா? எதுவுமே இல்லை. நோன்பு வருது, நோன்பு பிடிக்கிறவங்க பிடிக்கிறாங்க, நோன்பு போகுது, அதுக்கு ஒரு பெருநா வருது. இப்படியே இந்த நோன்பு எங்களை விட்டு போய்கொண்டிருக்கும்போது எத்தனை முறை நாங்கள் இந்த நோன்பை பாவியாக கழித்திருப்போம். அந்த ஜிப்ரீலுடைய துஆவுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய ஆமீனுக்கும் நாங்கள் எத்தனை முறை நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் மக்ஃபிரத் இல்லாமல் நாங்கள் மரணித்தால் மறுமையிலே ஈடேற்றம் கிடையாது. நல்லா வழங்கிக் கொள்ளுங்கள், எல்லோரும் வழங்கி, நானும் தான், நீங்களும் எல்லாரும் தான். அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு மக்ஃபிரத் இல்லாமல் எவ்வளவு பெரிய மலையளவு நன்மையை கொண்டு போனாலும் சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் வேணும். அந்த மக்ஃபிரத்தை அல்லாஹ் தஆலா இந்த நோன்பிலே வைத்திருக்கிறான். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். உங்களுக்கு தெரியும், எத்தனையோ பேர் இன்று மன்னரை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை எல்லாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அவருடைய கபரை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். இருந்தாலும் உயிரோடு இருக்கிற நாங்கள் இந்த ரமலானிலே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக, இந்த ரமலானை முழுமையாக அதாவது பெறுபவர்களை இந்த ரமலானுடைய அத்தனை கர்மங்களையும் செய்து இந்த ரமலானுடைய எல்லா வகையான நன்மையும் பெற்றவனாக நான் மாற வேண்டும் என்ற அந்த குறிக்கோள், அந்த நோக்கம் எங்களிடத்தில் ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டும். அடுத்த வருஷம் நோம்பில் நான் இருப்பேனா நீங்கள் இருப்பேன் யாருக்கும் தெரியாது. அந்த 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 நேரத்தில் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று எங்களுக்கு தெரியாது. எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இறுதியாக சொன்ன இந்த ஹதீஸை ஒரு கணம் நீங்கள் உங்களுடைய மனதிலே நன்றாக நிறுத்தி நான் இந்த நோம்பிலே என்ன செய்திருக்கிறேன், என்ன செய்ய போகிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொருத்தரும் சஹர் நேரத்திலும் யோசியுங்கள், இஃப்தாருடைய நேரத்திலும் யோசியுங்கள். பிறரை பார்க்காதீர்கள். இந்த ஹுத்பாவை நான் ஏன் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்தேன் என்றால், நாங்கள் ஒருபோதும் எங்களை நாங்கள் யோசிப்பதில்லை, ஒரு நாளும் எங்களை நாங்கள் ரமலான் காலத்தில் யோசிப்பதில்லை. அதனால்தான் உங்களுக்கு முதல் தடவையாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு இந்த ஒரு நாள் எவ்வாறு கழிந்தது, என்னுடைய நோன்பு எவ்வாறு கழிந்தது, மொத்தமாக 29 நாள் எவ்வாறு கழிந்தது என்று பார்த்தால் ஜீரோவாக மாறிவிடும். இந்த ஒரு நாள் நோன்பு எவ்வாறு கழிந்தது, நாளை எவ்வாறு கழியும், நாளாண்டு எவ்வாறு கழியும். முந்தி அந்த காலத்தில் நிறைய அதிகாரிகளுக்கு அரசாங்க ஜாப் செய்கிறாங்கள, அந்த ஆஃபீஸரில் இருக்கிறவங்களை நிறைய பேர் கௌரவிச்சு டைரி கொடுப்பாங்க, டெய்லி டைரி அவங்க எழுதுவாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக நினச்சி என்ன செய்வாங்க, இன்றைக்கு டேட்டை போட்டு இந்த டேட்டில் இது நடந்துன்னு எழுதுவாங்க. அது மாதிரி நீங்கள் இந்த ரமலானில் எழுதுங்க, மனசில் நீங்கள் கேளுங்க, நான் 2 நோம்பு கடந்திருக்கிறேன், என்ன செய்திருக்கிறேன் அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு விட வந்துடும். விட வரலையா, அப்போ நாங்கள் முனாஃபிக்தனமாகிக்கிறோம். உள்ளத்தில் ஒன்று, வெளியில் ஒன்று. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நோன்பிலே நாங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரையான் என்ற சுவர்க்கத்துக்கு உரியவர்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.